கும்பம் என்ற கலசத்தை அடையாளமாக கொண்ட கும்பராசினியர்களை பருத்த உருவமும் வசீகரமும் தர்ம சிந்தனையும் எடுத்த காரியத்தை வெற்றி பெறும் திறமையும் உதவி செய்தல் சுயநலமும் பல யுக்திகளை கையாண்டு நினைத்ததை முடிக்கும் கும்பராசினியர்களை இதுவரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு 13/6/2014 அன்று 6ஆம் இடமான கடகத்திற்கு மாற இருக்கிறார். ஏற்கனவே குரு இருந்த 5ஆம் இடம் அதிக யோகமான இடம் இப்பொழுது மாறும் 6ஆம் இடம் பாதகமானது என்பது தெரிந்த விஷயம்தான். அப்படி யோகமான இடத்தில் இருந்த குரு கும்பராசிக்காரர்களுக்கு அதியோகத்தை செய்தாரா என்பதுதான் கேள்விக்குறி. 5ஆம் இடத்துக்கு குரு நல்லதே செய்யவில்லையா என்று ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. 60% நன்மையும் 40% பாதகமும் தான் இருக்கும். ஏன், அவர்கள் ஜன்ம ஜாதகப்படி நல்ல யோக திசை புத்தி நடப்பவர்களுக்கு முழு பலனையும், பாதக திசை நடப்பவர்களுக்கு யோகத்தில் 40% பலனைத்தான் அனுபவித்து இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக 5, 7, 9ஆம் இடங்களில் சுபகிரகங்கள் வந்துவிட்டால் நல்லதே செய்வார்கள் என்பதுதான் ஜோதிடர்களின் கணக்கு. ஆனால் அந்த பலன்கள் அனைவருக்கும் நடக்குமா என்றால் இல்லை. ஆகையால் ஆண்டுக்கு ஒரு முறை மாறும் குரு அவர்கள் பிறந்த யோகத்தை வைத்தால் நல்ல பலனையும் கெட்ட பலனையும் அனுபவிக்க முடியும். கும்பத்துக்கு 2-11 கூடையவர் குரு தற்போது கும்பத்தில் 6இல் உள்ளார். கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் என்பது 10ஆம் வீடாகிய விருச்சிகத்தை தனது 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 12ஆம் வீடு மகரத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக கும்பத்திற்கு 2ஆம் வீடான மீனத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், 12ஆம் வீடு அயன சயனம், 2ஆம் வீடு வாக்கு குடும்பஸ்தானம் கல்வி இறைவனை பார்க்கிறார். கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், நிலம் வாங்கி மனை கட்டுவது, தொழிலை அபிவிருத்தி செய்வது, அரசு வங்கி உதவியோடு தொழிற்சாலை விரிவுபடுத்துதல் என சுப செலவுகளை கடன் வாங்கியாவது செய்வார்கள். தொழில்ஸ்தானம் 10ஆம் வீடு விருச்சிகத்தை பார்ப்பதன் மூலம் புதிய தொழில்நுட்பத்தோடு முதலீடு போட்டு செய்வர். ஏற்றுமதி, பண்ணை போன்றவை அபிவிருத்தியுடன் மேன்மை அடையும். தொழில் முடக்கப்பட்டவர்கள் இனி வரும் காலங்களில் தொழில் மேன்மை அடைய வாய்ப்புகள் இருக்கும். இதுவரை இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும்.